ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போக்கிமானில் மியூ அண்ட் மியூட்டோ, ஸோ இந்த மாதிரி 2 போக்கிமான்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 2 போக்கிமானுக்கும் பேட்டில் வச்சோம் அப்படின்னா எந்த போக்கிமான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு போக்கிமான்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மியூவோட எபிலிட்டிஸ், நெக்ஸ்ட் வந்து மியூட்டோட எபிலிட்டிஸ், கடைசியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் எது ஜெயிக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மியூ எடுத்துக்கலாம். மியூ வந்துட்டு ஒரு பியூர் சைக்கிக் டைப் போக்கிமான். அண்ட் இதுதான் வந்துட்டு எல்லா போக்கிமானோட ஆன்சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த போக்கிமான் வேர்ல்டு கிரியேட் ஆனும்போது இந்த வேர்ல்டில் ஃபுல்லாகவே ஒரே போக்கிமான் தான் இருந்துச்சு. அது மியூ. ஏன்னா இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா இடமுமே ஒரு லட்சக்கணக்குக்கு மேலே வந்துட்டு ஒரே போக்கிமான் இருக்குது. அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க மியூவோட எண்ணிக்கை எவ்வளோ அதிகமாக இருந்திருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் எப்படி இந்த மியூவெல்லாம் காணாமல் போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அது என்னென்னா, இந்த மியூ வந்து ஒன்று ஒரு இடத்துல வந்து தங்கிக்கிச்சு. ஸோ சில மியூஸ் வந்துட்டு வல்கேனோ கிட்ட தங்கிக்கிச்சு, சிலது வந்துட்டு டீப் வாட்டருக்குள்ளார போயிட்டு தங்கிக்கிச்சு, சிலது வந்து இந்த ராக் கிரவுண்ட் அதில் தங்கிக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒன்று வந்து கிராஸு லேண்டு, ஐஸ்லேண்டு இந்த மாதிரி தங்கிக்கிட்டதுனால ஒரு பகுதியில் இருக்க மியூவுமே வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ கிராஸ் லேண்டில் இருக்கிற மியூ வந்து புல்பசார், ஸ்னைவி இந்த மாதிரி வந்து எவால்வ் ஆகும். வல்கேனோனா வந்து சாரஜார்ட், சார்மெண்டர் அந்த மாதிரி வந்துட்டு எவால்வ் ஆகும். அண்டு இந்த ராக்கில் இருக்கிறதெல்லாம் ஆனிக்ஸ், ஜியோடியோட் இந்த மாதிரி மாறும். அண்ட் சில வந்து ஃப்ளையிங் டைப்ஸ், ஃபியரோ, பீஜியாடோ இந்த மாதிரி வந்தது தான் இந்த மொத்த போக்கிமான் யூனிவர்ஸு. இந்த மொத்த போக்கிமான்ஸோட ஆன்சிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியூ தான். அண்டு இது சொன்ன மாதிரி ஒரு பியூர் சைக்கிக் டைப் போக்கிமான். அண்டு இந்த மியூ போக்கிமானால் மற்ற போக்கிமான் மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கூட பண்ண முடியும், லைக் டிட்டோ. ஸோ டிட்டோவாலையுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். நீங்கள் சில பேர் வந்து ரூமர்ஸ்லாம் பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ மியூ க்ரியேட் பண்ணது தான் டிட்டோ, மியூ தான் டிட்டோ மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்துட்டு அது ரூமர்ஸ் தான். ஸோ அது உண்மை இல்லை. டிட்டோ அப்படிங்கிற போக்கிமான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட போக்கிமான். அது டிட்டோ வந்துட்டு என்ன பண்ணுன்னா, ஏதோ வந்து மியூ மாதிரி ஏதோ க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணி ஒரு ஃபெயிலியர் வெர்ஷன் வந்து தான் டிட்டோ. ஸோ டிட்டோவை பற்றி ரொம்ப பேச வேணாம் இந்த வீடியோவில். அண்ட் டிட்டோவை பற்றி தனி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் டிட்டோவை பற்றியும் போடுறேன். இப்போ மியூவை பற்றி பேசிக்காக பார்த்துட்டோம். இப்போ மியூட்டோவை பற்றி பார்க்கலாம். மியூ2 பேர்லேயே இருக்குது. இது வந்து மியூ 1ன்னு வச்சுக்கலாம், இது மியூ 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ மியூவோட ஒரு பக்காவான ஒரு க்ளோன் தான் மியூ2. அண்ட் இதுவுமே வந்து ஒரு பியூர் சைக்கிக் போக்கிமான். பட் மியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்த மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம மியூட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஃபைட்டிங் டைப் போக்கிமான் மாதிரி பார்க்க வந்து லுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. மியூட்டோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டு மியூவை க்ரியேட் பண்ணுறேன்னு இல்லை, மியூவை விட ஸ்ட்ராங்கஸ்டான கிரியேச்சரை நான் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து மியூவோட ஒரு டிஎன்ஏ வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அந்த டிஎன்ஏல எக்கச்சக்க பவர்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு போக்கிமான் தான் மியூட்டோ. அண்ட் மியூட்டோ வந்த உடனே வந்துட்டு என்னை க்ரியேட் பண்ணியிருக்காங்களா, நான் நிஜமாலுமே ஒரு போக்கிமான் இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த லெபார்ட்ரிலேருந்து ஒரு ஐலாண்டில் இருக்கும். ஜஸ்ட் ஒரே பிளாஸ்ட் மூலிமா அந்த ஐலாண்டே உடச்சிக்கிட்டு வந்திருக்கும் மியூட்டோ. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இந்த போக்கிமான் மூவிலேயே பார்க்கலாம். மியூ vs மியூட்டோ அப்படின்னு ஒரு மூவியே இருக்குது. ஸோ இந்த மூவி யூடியூப்பில் கூட அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ போட்டு பாருங்கள். அதில் ஜஸ்ட் ஒரே பிளாஸ்ட்டில் அந்த ஐலாண்டே உடச்சிக்கிட்டு வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆஷ் வந்து ஃப்ரீஸ் ஆகி, நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, இதுதான் வந்து மியூ 2வோட ஆரிஜின். அண்ட் இதோட டைப்புமே வந்து பார்த்திங்கன்னா பியூர் சைக்கிக் டைப் போக்கிமான். ப்ளஸ் இதுக்கு வந்துட்டு மெகா எவல்யூஷன்ஸுமே இருக்குது. ஸோ மியூட்டோ எக்ஸ் அண்ட் மியூட்டோ ஒய் அப்படின்ட்டு
ஸோ இது உங்களுக்கு மியூட்டோ பற்றி இன்னும் கொஞ்சம் தெரியணும் அப்படின்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் செப்பரேட்டாக மியூட்டோ, வாட் இஸ் மியூட்டோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வரலாம். மியூவுக்கும் மியூட்டோவுக்கும் பேட்டில் வச்சா மியூட்டோவும் நிறைய டைம் பேட்டில் பண்ணியிருக்கு. பட் அதில் வந்து யார் கிளியரான வின்னர் அப்படிங்கிற நான் சொன்ன மாதிரி இந்த மூவிலே கூட பேட்டில் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் 2 பேரும் அமைதியாக போகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. யார் வின்னர் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா 2 பேரும் ஃபுல் பவர் கொடுத்து ஃபைட் பண்ணால் அந்த சண்டைக்கு வந்து ஒரு முடிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மூவிலையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம வந்து இங்கே கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா மியூவும் மியூட்டோவும் ஒரு 1-on-1 ஸ்டேடியத்தில் பேட்டில் பண்ணுறாங்கன்னா அப்சல்யூட்லி ஸ்டேடியம்லாம் உடஞ்சிரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 பேர்த்தாலையுமே பறக்க முடியும் அப்படிங்கிறனால ஒரு நல்ல ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டாகவே போய்கிட்டுருக்கும். இப்போ மியூட்டோ வந்து ஒரு ஆர்எஸ்பியை தூக்கி அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மியூ வந்து சைக்கிக்கை வச்சு ஈஸியாக டாச் பண்ணிடும். அண்ட் மியூ வந்துட்டு ஏதாவது ஒரு அட்டாக் போடுதுன்னா மியூட்டோ அதை ஈஸியாக டாச் பண்ண முடியும். அண்ட் திருப்பி ஒரு மியூட்டோ ஒரு ஹைப்பர் பீம் போடுதுன்னு வச்சுக்கோங்க, மியூ கூட அதால் காப்பி பண்ண முடியும்ல. ஸோ ஏன்னா அது வந்து ஆன்செஸ்டர் ஆஃப் ஆல் போக்கிமான்ஸ். ஸோ எல்லா போக்கிமான்ஸோட அட்டாக்குமே எடுத்து நம்ம இந்த பக்கம் மியூட்டோவை வச்சு அடிக்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ எல்லா போக்கிமானோட அட்டாக்ஸுமே வந்து மியூ கிட்ட இருக்குல்ல, அப்போ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாத்தோட பவரையும் சேர்த்து ஒரே ஹைப்பர் பீமாக போட்டோன்னா மியூட்டோ செத்துறாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் நான் மியூட்டோட ஆரிஜின்லேயே சொன்னேன்ல, சயின்டிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணும்போது மியூவோட டிஎன்ஏவும் வச்சு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பவர்ஸு, ஸோ எக்ஸ்ட்ராவாக நிறையா நார்மல் போக்கிமான்ஸ், லெஜெண்டரி போக்கிமான்ஸ் அதோட பவர்ஸ் எல்லாம் வச்சு க்ரியேட் பண்ண ஒரு போக்கிமான் தான் மியூட்டோ. ஸோ அதனால் இந்த டஃபஸ்ட்டான பேட்டிலில் என்ன தான் நம்ம மியூ ஜெயிக்க யோசித்தாலும் நம்ம மியூட்டோ வந்து ஜெயிச்சிரும். அப்படின்னா